புத்தகம் சொல்லிக் கொடுப்பது என்ன? முதலில் உன்னை பார், பிறகு என்னை படி என்று கூறுகிறது. கண்ணாடியை பார்த்தால் முகத்தில் இருப்பதைத்தான் அது கூறும். முகத்தை கழுவிக்கொண்டு பார்த்தால் அது சுத்தமாக இருக்கும். இல்லையெனில் கண்ணாடி இங்கே அழுக்கியிருக்கிறது, கழுவிக்கொண்டு வா என்று சொல்லும். புத்தகமும் அதையேதான் கூறுகிறது. ஆன்மாவை அறிந்த பிறகு புத்தகத்தை படித்தால் எல்லாம் எளிதாக புரியும். ஆன்மாவை அறிவதற்கு முன் புத்தகத்தை படித்தால் பல குற்றங்களை நீ பார்ப்பாய். எனவே புத்தகம் உன்னை சரியாக பார்த்துக்கொள், பிறகு என்னை படி என்றுதான் கூறும். அவ்வளவுதான் விஷயம். எனவே ஏன் புத்தக ஞானத்தை பற்றி வருந்திக் கொள்கிறாய்?